உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த கிணத்த மூட நம்ம கிட்ட எந்த சக்தியும் இல்ல, வழியும் இல்ல மோளே. இருது சாமி. இருக்கா? ஆமா சாமி. எந்த வழி மோளே? பரையோ விதிய மதியால வெல்லலான்னு சொல்லிக்கிறாங்கல்ல. வாங்க சாமி வாங்க. இவ என்ன சொல்றா? ஒன்னும் புரியலையே. மோளே, எந்த அது? நடக்க போற யுத்தத்துக்கு ஒத்திக. சாமி, நாம யோசிச்சு பிளான் பண்ணா அந்த ஷில்ப ஆவிய ஜெயிச்சு கண்டிப்பா அந்த கிணத்த மூடிடலாம் சாமி. நீ இதுல இருக்கிற ஆபத்து தெரிஞ்சுதான் பேசுறியா? அது பேய் மோளே, நம்ம சாதாரண மனுஷங்க. அதேதான் சாமி நானும் சொல்றேன். அதுக்கு வெறும் மந்திர சக்தி மட்டும்தான் இருக்கு. என் மனசுல நம்பிக்கையும் அத முறியடிக்கிற புத்திசாலித்தனமும் இருக்குன்னு சொல்றேன். மோளே, உனக்கு எங்கன பறஞ்சு மனசிலாக்கும்? இதுல கொஞ்சம் தப்பு நடந்தாலும் உன் உயிருக்கு ஆபத்தா போயிடும். சாமி, இந்த உசிர அக்காவாலையும் இந்த குடும்பத்துல இருக்கிற தாத்தா பாட்டி தர்ஷினி வளர்மதி சித்தி தாடிகாரன் இவங்க எல்லாம் சேர்ந்து காப்பாத்துனது சாமி. அது மட்டும் இல்ல சாமி, இந்த குடும்பத்தோட மருமகங்கிற ஸ்தானத்துல, அதாவது அக்காவோட இடத்துல இருந்துங்கன்னு தாமரை அக்காவை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக நான் என் உசிர பணையம் வச்சுதான் ஆகணும் சாமி. அக்காவை கூப்பிடறதுக்கு முன்னாலேயே என் மனசுல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துன்னே இருந்துச்சு சாமி. ஏன்னா அந்த அந்த ஆவிக்கு துர்சக்தி பலன் அதிகமானதுனாலதான் அக்கா போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சதோன்னு நான் நினைச்சேன். அப்பவே அக்கா ஒரு வேலை வராம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு என் மனசுக்குள்ளார சின்னதா ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதே மாதிரி அக்காவை கூப்பிட்டும் அக்கா வரலன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் தாமரை அக்காவை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். என்னது? தாமரை இடத்துலயா? நீ எந்த பறையன்னு? ஆமா, எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த ராணியும் தாமரையும் எங்க காணோம்? ஓ, அப்போ பொம்மி வரலன்னு தெரிஞ்சு அப்ப நீ அடுத்த நிமிஷமே தாமரை கிட்ட தான் பறஞ்சிட்டு வந்தோம். ஆமா சாமி. எதுக்கு நீ தாமரை கிட்ட பேசிட்டு வந்த மோளே? அதான் சொன்னேனே, ஒருவேளை அக்கா வரலன்னா நாம எப்படி இந்த கிணத்த மூடுறதுன்னு ஒரு பிளான் பண்ணி நின்றேன்னு. அத தாமரை அக்காவாண்ட சொல்லத்தான். ஐயோ ராணி, நீ எந்த பறையன்னு? நீ தாமரை கிட்ட சொல்றதும் அந்த சில்ப ஆவி கிட்ட சொல்றதும் ரெண்டும் ஒண்ணுதான் மோளே. ஆமா சாமி, நான் அதுக்கோசரம் தான் தாமரை அக்காவாண்ட சொன்னேன். இன்னாடியே திடீர்னு வந்து என்னடா ஏதோ பேசணும்னு கூட்டு வந்துட்டு எதுவுமே சொல்லாம அங்கே பாத்துட்டு இருக்கிற? ஆமாக்கா. இந்த வீட்ல என்ன நடந்துன்னு இருக்குதுன்னு தெரியுமா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? அக்கா, அதான் இங்க வேலைக்கு வந்தாலே அந்த ஷில்பா அந்த கிணறு இருக்குதுல்ல, அதுல உளுந்து செத்துட்டாலாம். அவ அந்த கிணத்துக்குள்ளாரியே ஆவியா வந்து சுத்தி நிறுறாளாம்க்கா.
நான் தான் ஷில்பான்னு தெரியாம என்ன தாமரன்னு நினைச்சு என்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கியா? மொளே, இந்த பிரச்சனையால ஆபத்து இருக்கு. அது தெரிஞ்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்கியா மொளே? நீ என்ன பிளான் பண்ணிருக்கன்னு தாமரை கிட்ட சொன்னா அவளுக்குள்ள இருக்கிற சில்ப ஆவி அதை தெரிஞ்சுக்கிட்டு உசாராயிடாத மோளே. அது மட்டும் இல்ல மோளே, அதுகிட்ட நீ தனியா போய் நின்னா உன்னை கொல்லவும் துணிஞ்சிரும். தெரியும் சாமி, அது என்ன கொல்லதான் பாக்கும். ஆனா நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அப்போ அது கோவமாவும். அந்த நேரம் நான் அதாண்ட சரண்டர் ஆக போறேன்னு சொல்லுவேன். அடுத்த நொடி அது முகத்துல பெரிய சந்தோஷம் வரும். அது நாம நினைச்ச மாதிரி என்ன கொல்ல அதுக்கு வாய்ப்பை நானே உருவாக்கி கொடுக்க போறேன்னு அது நினைக்கும். நீ என்ன சொல்ல வர்றன்னு எனக்கு சத்தியமாயிட்டு ஒன்னும் புரியுது மோளே. சொல்றேன் சாமி. இப்ப நான் ஒரு முடிவெத்துக்கிறேன்க்கா. என்ன முடிவு? அந்த பேயாண்ட நேரா நானே மோததுன்னு. என்னது? அவகிட்ட மோத போறியா? ஆமாக்கா. அவகிட்டயே மோத போறியா? ஆமாக்கா. என்ன ராணி சொல்ற? அது பேயி. அது ஆக்ரோஷமா வேற இருக்குதுங்கிற. பொம்மையா அதாண்ட பயந்து நடுங்கி போய் இந்த வீட்டுக்குள்ளேயே வராமகிறா. இருக்கான்னு தோணுது. அப்படி இருக்கு சொல்ல. நீ எதுக்கு அதாண்ட போய் மோதுறன்னு சொல்ற? புரியுற மாதிரியே சொல்றேன்க்கா. என்ன காரியம் பண்ணிருக்க? அதுகிட்ட போய் சாமி, ஷில்பாவோட ஆவி இந்த கிணத்தையும் ஊட்டையும் கண்ட்ரோல்ல எடுத்துக்கின்னு தாமரை அக்காவையும் எந்நேரமோ கொல்றதுக்கு ரெடியா இருக்குது. அப்போ நானும் இதுல பெரிய ரிஸ்க் எடுத்துதான் கிணத்தை மூட முடியும் சாமி. நான் இப்போ அதாண்ட நேரா போய் என்னோட பிளான் என்னன்னு சொல்லி அத்தை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.